அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய பிஆர் மேக்ஸ் அகாடமியில் டிஆர்பி ஆர்ட்ஸ், யூஜி டிஆர்பி, டிஎன்பிஎஸ்சி சிடிஎஸ் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் ஃபார் மேத்தமேட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ், டிஆர்பி, டிஎன்செட் இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கெல்லாம் ஆன்லைன் கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். ஆர்ட்ஸ் டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் ஜிகே அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கும் கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கோம். ஜிகேல 5 கொஷின்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் பேட்டர்னில் இருக்கும். நீங்கள் அதில் ஒரு கொஷின் சூஸ் பண்ணி எழுதணும். 300 வேர்ட்ஸ் எஸ்ஏ டைப் கொஷின். இந்த கொஷினில், இந்த ஒரு கொஷினில் 50 மார்க்ஸ் அலாட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 50 மார்க்ஸை நீங்கள் கண்டிப்பாக வாங்குவதற்கு நம்முடைய அகாடமியில் இந்த ஜிகே அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு ஸ்பெஷலாக கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். மேத்தமேட்டிக்ஸ் அப்ஜெக்டிவ்க்கும் கொடுத்துட்ருக்கோம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. டிஸ்கஸ் பண்ணலாம். இது ப்ரீவியஸ் இயர்ஸ்ல கேட்டிருந்த ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் தான். பிஜி டிஆர்பி, டிஎன்செட், டிஎன்பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீசஸ், டிஆர்பி ஆர்ட்ஸ் இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த கொஸ்டின் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைரக்ட் ப்ரொசீஜர்ல சொல்லித்தரேன். தென் ஈஸியான ஷார்ட்கட் இருக்கு, அதுவும் சொல்லித்தரேன். ஒரு கவர்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனை நீங்க கிளியர் பண்ணணும் அப்படின்னா நிறைய ஷார்ட்கட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். நம்மளுடைய அகாடமில நிறைய ஷார்ட்கட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லி தருவோம். பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, A and B 2 persons toss a fair coin alternatively with the understanding that the first who obtain the heads wins. So ரெண்டு பேர் காயின் டாஸ் பண்றாங்க. யாருக்கு முதல்ல ஹெட் விழுகுதோ அவங்க தான் வெற்றியாளர். If A starts, what is his chance of winning? இந்த கேமையே A தான் ஸ்டார்ட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் டைரக்ட் ப்ரொசீஜர் சொல்லி தரேன். A ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னா அவரோட ஃபர்ஸ்ட் டாஸ்லயே அவருக்கு ஹெட் விழுந்துடலாம். உடனே அவர் வின் பண்ணிடுவாரு, கேம் முடிஞ்சிடும். அப்படி இல்லைன்னா ஏ டாஸ் பண்ணும்போது டெய்ல் விழுந்து, ஏன்னா கொஸ்டின் வந்து வாட் இஸ் ஹிஸ் சான்ஸ் ஆஃப் வின்னிங், ஏ வெற்றி பெறுவதற்கான ப்ராபபிலிட்டி தான் கேட்கறாங்க. கேம் ஸ்டார்ட் பண்றது ஏ. இப்ப ஃபர்ஸ்ட் அவருக்கு ஹெட் விழுந்திருக்கலாம், உடனே வின் பண்ணிடுவாரு, கேம் முடிஞ்சிடும். அப்படி இல்லைன்னா அவருக்கு டெய்ல் விழுந்து, பிக்கும் டெய்ல் விழுந்து, திரும்ப ஏக்கு என்ன கிடைச்சிருக்கும், ஹெட் கிடைச்சிருக்கும். இப்படி இருந்தாலும் உங்களுக்கு யார் தான் வின் பண்றதா அர்த்தம், ஏ தான் வின் பண்றதா அர்த்தம். அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஏக்கு டெய்ல், அப்புறம் பிக்கு டெய்ல், அதுக்கடுத்து ஏக்கு டெய்ல், பிக்கு டெய்ல், தென் ஏக்கு ஹெட். ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கு. இதுதான் ஏ வின் பண்ற அவுட்புட்ஸ். ஏ இந்த மாதிரி அவுட்புட்ஸ் வந்ததுன்னா ஏ கண்டிப்பா வின் பண்ணுவாரு. ஸோ இந்த ப்ராபபிலிட்டிஸ் பாருங்க. ஹெட் கிடைக்கிறதுனா உங்களுக்கு ப்ராபபிலிட்டி 1/2. TTHனா 1/2, 1/2, 1/2. ஏன்னா இது ஒரு ஃபேர் காயினை நீங்க டாஸ் பண்றதுனால கெட்டிங் டெய்ல்னாலும் சரி, கெட்டிங் ஹெட்னாலும் சரி, உங்களுக்கு ப்ராபபிலிட்டி 1/2 தான். ஸோ 1/2 இன்ட்டு 1/2 இன்ட்டு 1/2. இங்க என்ன வரும், 1/2 இன்ட்டு 1/2 இன்ட்டு 1/2 இன்ட்டு 1/2 இன்ட்டு 1/2 இப்படி போய்கிட்டே இருக்கும். ஸோ ரெக்வயர்ட் ப்ராபபிலிட்டி 1/2 பிளஸ் 1/8, இல்லைன்னா இப்படி எழுதுங்க, 1/2 பிளஸ் 1/2 பவர் 3 பிளஸ் 1/2 பவர் 5 பிளஸ் அண்ட் சோ ஒன் இப்படி போய்கிட்டே இருக்கும். சோ பாருங்க, ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருந்து 1/2 ஸ்கொயர் ப்ராடக்ட் பண்ணும்போது செகண்ட் டேர்ம் வருது. செகண்ட் டேர்ம்ல இருந்து 1/2 ஸ்கொயர் ப்ராடக்ட் பண்ணும்போது தேர்ட் டேர்ம் வருது. சோ உங்களுக்கு ஒரு காமன் ரேஷியோ இருக்கு 1/4. இது ஒரு ஜியோமெட்ரிக் ப்ரொக்ரஷனா இருக்கிறதுனால a/1 - r சொல்லி நீங்க ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இதை ஆட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டேர்ம் a 1/2 டிவைடட் பை 1 - அந்த காமன் ரேஷியோ, இந்த ஜிபியோட காமன் ரேஷியோ 1/4, 1/2 divided by 3/4. simplify பண்ணீங்கன்னா 1/2 into 4/3. so what is this, 2/3. இந்த ப்ராப்ளமை டைரக்ட் ப்ரொசீஜர்ல செஞ்சீங்கன்னா 2/3. இப்போ ஷார்ட்கட் சொல்லி தரேன். அவங்க கேட்டிருக்கிறது ஒரு ப்ராபபிலிட்டி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 3/2, 1.5 கண்டிப்பா வரவே வராது. எப்பொழுதுமே ஒரு கேமை வந்து இந்த மாதிரி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி காயினை டாஸ் பண்றாங்க அப்படின்னா யாரு முதல்ல ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க வின் பண்றதுக்கு தான் ப்ராபபிலிட்டி ஹையா இருக்கும். அதாவது சம வாய்ப்புனா ஏக்கும் 0.5, பிக்கும் 0.5. ஆனா இந்த கேமை யார் ஸ்டார்ட் பண்றா, ஏ ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப ஏக்கு உள்ள சான்ஸ் வந்து இந்த 0.5 விட கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இவருக்கு 0.6னா இங்க 0.4 வரும். யாரு கேமை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாங்களோ, பிராக்டிகலாவே யோசிங்களேன், யாரு கேமை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாங்களோ இந்த ப்ராபபிலிட்டி தியரியில அவங்க வின் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி தான் அந்த இன்னொரு பர்சனை விட அதிகமா இருக்கும். சோ இது வந்து 0.5 சம வாய்ப்புல இருக்கு, இது வராது. ஆப்ஷன் டி பாருங்க, 0.25. ஏ வின் பண்றதுக்கு 0.25னா பி வின் பண்றதுக்கு 0.75 அர்த்தம் ஆகுது. யாரு கேமை ஸ்டார்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் ஃபேவர் இருக்கும். சோ இதுவும் வராது.
இதுதான் உங்களுக்கு 2/3. அப்ப அவருக்கு 1/3, பிக்கு வந்து 1/3. சோ உங்களுக்கு வந்து யாரு கேமை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாங்களோ அவங்களுடைய ப்ராபபிலிட்டி தான் ஹையா இருக்கும். 0.5 ஈக்குவல் சான்ஸ். இங்க வந்து ஏ தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாரு. சோ அவர்கிட்ட தான் காயினை கொடுத்து நீங்க டாஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. சோ நம்ம கெஸ்ட்லயே ஆப்ஷன் பின்னு சொல்லிடலாம். இவ்வளவு தூரம் ஒர்க் அவுட் பண்ணவே வேண்டாம். ஸோ டைரக்ட் ப்ரொசீஜரும் சொல்லி கொடுத்துருக்கேன், ஷார்ட்கட்டும் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும்.